அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருடங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு 6ஆம் இடத்தில் பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. குறிப்பா ராகு செவ்வாய் முதலிய கிரகங்கள் உங்களுக்கு வருங்க. பகையை போக்கி நன்மையை செய்யுங்க. பகை என்பது மனதிலே உங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழி நடத்த இருக்கு. 6ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனை குறையுங்க. அதற்கு தசாபுக்தி உதவ வேண்டும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. உடற்பயிற்சிகள்ல கவனமாக இருப்பது அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் எதை விடுவது என்பதில் கவனம் தேவைங்க. தேவையில்லாத வேலைகளை செய்து தேவையான சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுவீங்க. அலுவலகத்தில் அரசியல் பேச வேண்டாம். மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டும். இது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்தில் சில நன்மைகள் இருந்தாலும் கூட நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் வருமானமும் செலவும் சரிசமமாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் இத்தருணங்கள்ல பெண் அல்லது பிள்ளைகளில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலை சுட்டிக்காட்டுதுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. என்றோ பட்ட கடன்கள் கவலை அளிக்குங்க. இத்தருணங்கள்ல தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. கன்னிராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. மற்றவர்கள் உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல இத்தருணங்கள்ல புத்திர பாக்கியத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் ஆளாகலாங்க. உங்களுடைய பொறுப்புகள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலை எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சில அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. கூடுமான வரையில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அவர்களை பற்றி வேறு யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். பங்குதாரர்கள் கருத்து வேற்றுமை காரணமாக விளைவிடக்கூடுங்க. அதே போல் நிதி நிறுவனங்களும் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். புதிய முதலீடுகள்ல தற்போது ஈடுபடாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல் வியாபார சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது அவசியம். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைய இருக்கு. வருமானம் பாதிக்கப்படுங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு வாழ்க்கை வசதிகள் குறையுங்க. மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்பட இருக்கு. புதிய பட தயாரிப்பாளர்கள் புது முகங்களை தேடி செல்வார்கள். அதனால் உங்களுடைய வருமானம் உயர இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்களின் போக்கில் அதிருப்தி ஏற்படும். கட்சியில் உங்களுக்கு எதிர்ப்பு உருவாகி வளர்ந்து வருவதை இன்னமும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாதது வியப்பை தருகிறது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய
முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தடைகளும் தாமதங்களும் தயக்கம் உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பாதித்துவிடும். இனியும் தாமதிக்காமல் உங்களுடைய முடிவை சொல்லிவிடுங்க. அதே போல் தயக்கம் வேண்டாங்க. இத்தருணங்கள்ல நிகழ இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதன் சாதகமாக மாறி வருகிறார். தடங்களும் குழப்பமும் மாணவ மாணவியரின் மனதை கவலையில் ஆழ்த்திவிடுங்க. இவற்றிலிருந்து ஈடுபடுவதற்கு சில நாட்களே ஆகுங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில திட்டமிடமுள்ள மாணவ மாணவியர் சற்று தீர விசாரித்து சிந்தித்து வெளிநாடு செல்வதை பற்றி முடிவெடுங்க. அதே போல் இத்தருணங்களில் வெளிநாடு செல்வதற்கு கிரகநிலை தற்போது சாதகமாக இல்லைங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களின் இயற்கையிலேயே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சிறு துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். ஆதலால் எந்தவித பிரச்சனையானாலும் இவர்கள் தாங்குவதற்கு இயலவில்லைங்க. உங்களுடைய பிரச்சனைகள் வெகு விரைவில் தீர உள்ளன. அதனால் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போதுமானதாக அமைகிறது. கற்பனையான அச்சத்தை குறைத்துக் கொள்ளுங்க. தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுமார் 30 நிமிடங்கள் இறை தியானம் செய்யுங்க. உங்களுடைய மனதிற்கு மாற்றத்தை அமைக்கும் வல்லமை இந்த தினசரி தியானத்திற்கு உள்ளதுங்க. இதனை தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும். குறிப்பா சூரியன், ராகு, செவ்வாய் முதலிய கிரகங்கள் உங்களுக்கு வரும் பகையை போக்கி நன்மையை செய்யுங்க. பகை என்பது மனதிலே உங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்காட்டாமல் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழி நடத்துங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உடல் ஆரோக்கிய கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. வேலைகள் ஒன்று மாதிரி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அந்த வேலையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் வந்த நிலையில் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அரசியல் பேச வேண்டாங்க. மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு பொறுமையாக இருங்க. அவர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாளையும் தாயாரை வழிபடுங்க. பூஜை அறையில் கூடுதலாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வையுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.